அறிவியல், மதம், அகந்தை இந்த மூணுத்துக்குமான சண்டை 16ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் நடந்தது. நவீன அறிவியலின் பேசுபொருளாகவும் இந்த சண்டை இருந்துட்டு வருது இப்ப வரைக்கும். 66 வயதான ஒரு இயற்பியலாளர் மேல பழி சுமத்தி அவர் இந்த வழக்கால் உடல் மெலிந்து மனம் வருந்தி தன்னோட வாழ்நாள்ல மீதி இருந்த காலத்தை கழிச்சாரு. தன்னுடைய புத்தகத்தில் தான் கூறிய கருத்திற்காக ரோம் நாட்டிற்கு வந்து பதில் சொல்லி அவர் மேல் இருந்த வழக்கை தவறென நிரூபிக்க காத்துட்டு இருந்தாரு. பிப்ரவரி 1632ஆம் ஆண்டு இத்தாலி நாடு முழுக்க இந்த வழக்கை பற்றிய பேச்சாத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பூமி தான் அண்டத்திற்கே மையம்னு சொல்ற டாலமிக் தியரிக்கும் சூரியனைத்தான் பூமி சுற்றி வருதுன்னு சொல்ற கோப்பர்னிக்கன் தியரிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய நிகழ்வு தான் அது. ரோம் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஜியோசென்ட்ரிசம்னு சொல்லப்படும் பூமி நிலையாக நகர்வே இல்லாமல் இருக்கு, அதை சுற்றித்தான் இந்த அண்டமே இயங்குதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இந்த ஜியோசென்ட்ரிசம் முதலில் அறிமுகப்படுத்தியவர் தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில். அதையே விரிவாக விளக்கி சொன்னவர் கிளாடியஸ் டாலமி. இந்த சண்டை தான் ஐரோப்பாவில் வானியல் பற்றிய அறிவும் ஆராய்ச்சியும் தோன்ற முழு முதற் காரணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு நவீன அறிவியலுக்கான எந்த ஒரு விதியும் கோட்பாடும் தெரியவே தெரியாது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. இந்த வீடியோவில் நவீன அறிவியல் கோமாளிகள் சொல்வது போல அறிவியலுக்கும் மதத்துக்கும் 16ஆம் நூற்றாண்டில் சண்டை ஏற்பட்டுச்சா இல்லையா? கலீலியோவை கிறிஸ்தவர்கள் உன்னோட அறிவியல் தவறென்று சொல்லி அவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்து கொன்னாங்களா இல்லையா? இது தான் பார்க்க போறோம். கிளாடியஸ் டாலமியோட பூமியை மையமாக கொண்டு அண்டம் சுழல்கிறது என்ற கோட்பாட்டின் விரிவாக்கம் பைபிளிலும் இருக்கிறதுன்னு பைபிளில் இருக்கிற வசனங்களையும் தன்னோட விரிவாக்கத்தில் மேற்கோள் காட்டி இணைச்சு இப்படித்தான் அண்டம் இயங்குகிறதுன்னு விளக்கம் தந்ததால ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஏத்துக்குச்சு. இனி இதை யாருமே எதிர்க்க கூடாதுன்ற ஒரு நிலையே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். திருச்சபையைச் சேர்ந்த இறையியலாளர் செயின்ட் தாமஸ் ஆக்வினாஸும் இதை ஆமோதிச்சாரு. இன்னொரு பக்கம் வானியலாளரும் மத குருவுமான கோப்பர்னிக்கஸ் ஹீலியோசென்ட்ரிக் தியரியை முன்வைக்கிறாரு. அதாவது சூரியன் தான் அண்டத்தின் மையம், பூமி சூரியனை சுற்றி வருகிறதுன்னு விவரிச்சாரு. அதை தன்னோட புத்தகமான ஆன் தி ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஹெவன்லி ஸ்பியர்ல எழுதி அந்த புத்தகத்தை போப் 3ஆம் பவுலுக்கு அர்ப்பணிச்சாரு. நல்லா கவனிங்க, நவீன அறிவியலின் தந்தையர்களுள் ஒருவரான கோப்பர்னிக்கஸ் கிறிஸ்தவ மதத்தின் மதகுரு. அவர் ஒன்றும் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. கோப்பர்னிக்கஸ் அவருடைய புத்தகம் வெளியானதும் அதே நாளில் இறந்து போறாரு. இந்த புத்தகத்தை வெளியிட யூசியாண்டர் என்ற தத்துவ ஞானி ரோம் கத்தோலிக்க திருச்சபை கிட்ட அனுமதி வாங்கி இந்த புத்தகத்தில் கோப்பர்னிக்கஸ் சொன்னது கிரகங்களின் நகர்வுகளை கணக்கிடும் ஒரு கணிதவியல் கருவியைத்தான் அவர் இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார்னு சொல்லி முன்னுரை எழுதி சர்ச்சுடைய ஒப்புதலோட வெளியிடுறாரு. கோப்பர்னிக்கஸ் பல வருடமா கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கினார். இந்த புத்தகம் கிபி 1543ஆம் ஆண்டு முதல் முறையா ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஜெர்மனில வெளியிடப்படுது. எது எப்படியோ இந்த புத்தகம் வெளியானதும் அறிவியலாளர்கள் மத குருமார்கள்னு பலரும் எதிர்த்தாங்க. இந்த புத்தகம் ஒரு நூற்றாண்டு கழித்து ஒருத்தரோட ஆர்வத்தையும் அறிவையும் தூண்டிச்சு. அவர் தான் கலீலியோ. கோப்பர்னிக்கஸ் புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து கலீலியோ தன்னுடைய தியரியை உருவாக்குறாரு. அந்த தியரியை டயலாக் ஆன் த டூ கிரேட் சிஸ்டம்ஸ் என்ற தலைப்பில் 3 நபர்களின் உரையாடல் வடிவில் எழுதுறாரு கலீலியோ. அதாவது சாக்ரட்டிஸ் காலத்து தர்க்க முறையில் டாலமிக் தியரிக்கும் கோப்பர்னிக்கன் தியரிக்கும் ஆதரவு தருபவர்கள் நடுநிலையாளர்கள்னு 3 கதாபாத்திரங்கள் பேசுற மாதிரி தன்னோட புத்தகத்தை எழுதியிருப்பாரு. சால்வியாட்டி என்ற கதாபாத்திரம் கோப்பர்னிக்கன் தியரிக்கு ஆதரவாகவும், சிம்பிளிகோ என்ற கதாபாத்திரம் டாலமிக் தியரிக்கு ஆதரவாகவும், ஸ்வாக்ரிடோ என்ற கதாபாத்திரம் நடுநிலை பார்வையோடு இருப்பது போல அமைச்சிருப்பாரு கலீலியோ. சொல்ல போனா சால்வியாட்டி என்ற பெயரை நீக்கிட்டு கலீலியோன்னு அவர் போட்டிருக்கணும். எங்க கலீலியோன்னு போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து அவர் சாக்ரிடோன்னு போட்டுட்டாரு. இதனால இவர் மேல குற்றம் சுமத்தினாங்க. கலீலியோவும் சுலபமா இந்த குற்றத்துல இருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். ஆனா அவர் தப்பிச்சு போகாம நான் எங்கேயும் போக முடியாது, நான் போகவும் மாட்டேன், நான் என்னோட தியரியை நிரூபிச்சு காட்டுவேன்னு விசாரணையை எதிர்கொள்றாரு. இவர் இந்த முடிவெடுக்க முக்கிய காரணம் கலீலியோ ஓர் ஒழுங்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர். கத்தோலிக்க திருச்சபையே நம்மள விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க, அதை நாம மீறக்கூடாதுன்னு இத்தாலியிலிருந்து ரோமுக்கு வராரு. கிபி 1624ஆம் ஆண்டு கலீலியோவின் பழைய நண்பர் கார்டினல் பார்பரினி போப் ஆண்டவராக போப் 8ஆம் அர்பனை நியமிக்கிறாரு. இந்த புதிய போப் ஆண்டவர் தன்னை அறிவாளியாக மக்கள் முன்னாடி காண்பிக்க நினைச்சு கலீலியோவோட அறிவியல் ஆராய்ச்சிக்கு எல்லா உதவியும் செய்யறாரு, நிதியுதவி உட்பட. இதன் மூலமா கலீலியோ போப் அர்பனை பல முறை சந்திச்சு பேசுறாரு. அப்படி ஒரு முறை பேசும்போது கோப்பர்னிக்கன் தியரியை கத்துத்தர ஆரம்பிக்கணும் மக்களுக்கு, அதனால கோப்பர்னிக்கன் தியரியை கத்துத்தரக்கூடாதுன்னு திருச்சபை விதிச்ச தடையை நீக்கணும்னு கலீலியோ சொல்றாரு. ஆனா போப் அர்பன் கோப்பர்னிக்கன் தியரி இன்னும் நிரூபிக்கப்படல, அதனால தடையை நம்மால நீக்க முடியாது கலீலியோ, நிரூபணமானாதான் அதை மக்களுக்கு கத்துத்தர முடியும், அதனால நீங்க இனி அதை பத்தி பேசாதீங்கன்னு கலீலியோவை ஆஃப் பண்ணிடுறாரு போப் அர்பன்.
மேலும் கேலிலியோ கிட்ட கோப்பர்னிக்கன் தியரி பற்றிய நல்ல விளக்கத்தோட நீங்க எழுதுங்க, ஆனா இந்த இயற்கையை கடவுள்தான் உருவாக்கினார், அதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது என்ற கருத்துகள் அதுல இடம்பெறணும்னு சொல்லி கேலிலியோவை அனுப்புறாரு. தனக்கு கேலிலியோ எழுதுறது மூலமா பெருமை கிடைக்கும்னு நினைச்சாரு போப் அர்பன். கேலிலியோ அடுத்த 5 வருஷமா அவருடைய புத்தகமான டயலாக் ஆன் தி 2 கிரேட் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் புத்தகத்தை எழுதி திருச்சபையில சமர்ப்பிக்கிறாரு. 1632 ஆண்டு இந்த புத்தகம் வெளிவருது திருச்சபையோட ஒப்புதலோடு. இந்த புத்தகம் வெளிவந்ததும் பல பேர் அதிர்ந்து போனாங்க, என்னடா கேலிலியோ இப்படி பண்ணிட்டாரேன்னு. 3 கதாபாத்திரத்தை வச்சு எழுதின இந்த புத்தகத்தில் சிம்பிளிகோ என்ற கதாபாத்திரம் முழுக்க முழுக்க போப் 8ஆம் அர்பனின் சாயலாக உள்ளதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சால்வியாட்டி என்ற கதாபாத்திரம் முழுக்க முழுக்க கேலிலியோவின் சாயல் என்பதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த புத்தகத்தில் கேலிலியோ மிக தீவிரமாக கோப்பர்னிக்கன் தியரியை ஆதரிச்சு சால்வியாட்டி மூலமா பேசியிருப்பாரு. கேலிலியோ பண்ண மிகப்பெரிய தவறு சிம்பிளிகோ கதாபாத்திரத்தை போப் ஆண்டவராக சித்தரித்து வெளியிட்டதுதான். திருச்சபை நேரடியாக கேலிலியோவின் இந்த புத்தகம் கோப்பர்னிக்கனிசத்தை ஊக்குவிக்குது. 1616 ஆண்டில் கார்டினல் ராபர்ட் கோப்பர்னிக்கன் தியரியை ஆதரிக்க கூடாதுன்னு கேலிலியோ கிட்ட சொன்னதை கேலிலியோ போப் அர்பன் கிட்ட மறைச்சதை கேலிலியோவின் விரோதிகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கேலிலியோ தன்னுடைய லட்சியத்துக்காக உங்களை முட்டாளாக்கிட்டார்னு குற்றம் சுமத்த ஆரம்பிச்சாங்க. போப் அர்பன் தான் ஏமாற்றப்பட்டதாகவும் கேலிலியோ தனக்கு துரோகம் செஞ்சதாகவும் தன்னை கேலிலியோ அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சு பயங்கர உக்கிரமாயிருந்தாரு. இதனால கேலிலியோவோட முக்கியத்துவம் ரோம்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவருடைய சக்தி வாய்ந்த நண்பரான போப்பையும் அவர் இழந்துட்டாரு. 1633 ஆண்டு கேலிலியோ ரோம் கத்தோலிக்க திருச்சபை உத்தரவுக்கு எதிராக செயல்படுறான். தப்பான அறிவியலை மக்கள் மனதில் திணிக்கிறான். சூரியனே மையத்தில் இருக்கு, பூமி அதை சுற்றுகிறதென பொய்யான பரப்புரை செய்யறான். கேலிலியோவுக்கு ஏகப்பட்ட எச்சரிக்கை விடப்பட்டிருந்தோம், அதை மீறி நடந்திருக்கான். புனித நூலின் கற்பிதங்களை அவமதிக்கிறான். சூரியன் தான் மையம் என்று இவன் சொல்வது தத்துவ ரீதியாக குற்றம். பூமி அண்டத்தின் மையம் இல்லை என்று இவன் சொல்லுவதும் தத்துவ ரீதியாக குற்றம்னு அடுக்கடுக்காக கேலிலியோ மேல குற்றம் சுமத்துறாங்க. 10 கார்டினல்ஸ் கேலிலியோ வழக்க 2 மாசமா விசாரணை பண்ணாங்க. அதுவும் 18 முறை கேலிலியோவை விசாரிச்சாங்க. கேலிலியோவுக்கு எதிராக சாட்சிகளை உள்நுழைச்சாங்க. ஆனா கேலிலியோ அதையெல்லாம் சமாளிச்சாரு. என்னுடைய புத்தகத்தை வெளியிட அனுமதிச்சதே என்னை விசாரிக்கிற உச்ச விசாரணையாளர் மற்றும் திருச்சபை அதிகாரி தான் சொல்றாரு. இந்த புத்தகம் என்னுடைய குரலில் எழுதப்படல, 3 நபர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. திருச்சபையின் ஒப்புதலும் அங்கீகாரமும் பெற்று வெளிவந்த ஒரு புத்தகத்தை ஏன் இப்ப தடை பண்ணீங்க, அதுதான் எனக்கு புரியலன்னு சொல்றாரு கேலிலியோ. இவருடைய வாதத்தை கேட்ட 2 கார்டினல்ஸ் கேலிலியோவுக்கு குறைவான தண்டனையா தராங்க. அது என்னன்னா, இனி கேலிலியோ தனிமையில் தான் பிரார்த்தனை பண்ணணும், பொதுவெளியில் ஆலயங்களில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அதோடு கூட தற்காலிகமான வீட்டு சிறையில் இருக்கணும்னு தீர்ப்பு சொல்றாங்க. இந்த தீர்ப்பை கேட்ட கேலிலியோ நமக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கு, அதனால இந்த தீர்ப்பே பரவாயில்லைன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா கேலிலியோவோட பழைய நண்பன் போப் 8ஆம் அர்பன் கேலிலியோ தன்னை அவமானப்படுத்தியதையும் தனக்கு துரோகம் செய்ததையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இவர் அந்த 2 கார்டினல்ஸ் தந்த தீர்ப்பை ரத்து செஞ்சு கேலிலியோவின் புத்தகத்துக்கு தடை விதிச்சு அவரையும் சித்திரவதை செய்ய சொல்லி உத்தரவிடுறார் போப்பாண்டவர். ஆனா கேலிலியோவுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய வயது முதிர்வின் காரணமாக சித்திரவதை எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு. ஆனாலும் அவருடைய பழைய நண்பர் இப்படி ஒரு தீர்ப்பை தந்துட்டாருன்னு கேலிலியோ மனசுடைஞ்சு போறாரு. கேலிலியோவின் வழக்கையும் தண்டனையும் நவீன அறிவியல் உலகத்தின் ஒரு கருவியாகவே மாறி அறிவியலுக்கும் மதத்துக்குமான போர், மதம் அறிவியலை வளரவிடவில்லை, மதம் அறிவியலை மறைக்க பார்த்ததுன்னு கிறிஸ்தவ மதத்து மேலையும் பொதுவா சாமி கும்பிடுற மக்கள் மேலையும் இந்த திரிக்கப்பட்ட பொய் மக்கள் மேல திணிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட நீங்க பகுத்தறிவா பேசுறேன், அறிவியல் பேசுறேன்னு சொல்ற எவங்கிட்ட கேட்டாலும் மதம் அறிவியலை வளரவிடவில்லை, மதம் அறிவியலை அழிக்குதுன்னு உணர்வாங்க. கேலிலியோ விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ஆரம்ப காலத்தில் வானியல் ஆராய்ச்சிகளை ஆதரித்து வளர்த்ததே கிறிஸ்தவ திருச்சபை தான். 17ஆம் நூற்றாண்டில் பல வானியலாளர்கள் கிறிஸ்தவ மதகுருமார்களாக இருந்திருக்காங்க. 2வது, கேலிலியோ தன்னை ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக கருதி தன்னுடைய விஞ்ஞான அறிவை தன் மத நம்பிக்கையோடு சமப்படுத்த முயற்சி செஞ்சாரு. தன்னுடைய பெயரை பயன்படுத்தி தேவாலயத்தை நவீன கோமாளிகள் இழிவுபடுத்துறத அவர் பார்த்தார்னா கண்டிப்பா மனசொடிஞ்சு போயிடுவாரு கேலிலியோ. இன்னும் நிறைய உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது கேலிலியோ என்ற விஞ்ஞானி குறுகிய மனமும் பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை கொண்ட கிறிஸ்தவ மதத்தினரை தன்னுடைய அறிவியல் அறிவால் திருத்த முயற்சித்தார். ஆனா மத வெறியர்கள் அறிவில்லாம அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு உருட்டுவாங்க. உண்மையில் பைபிளையும் அறிவியலையும் சமப்படுத்தணும், மதமும் அறிவியலும் ஒன்றோடொன்று முரண்படக்கூடாதுன்னு தான் மதகுருமார்கள் கேலிலியோ வழக்கின் போது சொல்லியிருக்காங்க.
கலீலியோவின் இந்த வாழ்க்கை நிகழ்வை நவீன அறிவியல் கோமாளிகள் ஒரு படி மேலே போய் இது மதத்திற்கும் அறிவியலுக்குமான போர்னு இன்னி வரைக்குமே உருட்டிட்டு வராங்க. பல பாட புத்தகத்துல இதுவே ஒரு பாடமா இருக்குது. ஆனா நிஜத்தில் இந்த சம்பவம் மெய்யான அறிவியலுக்கும் பொய்யான அறிவியலுக்குமான சண்டையை தவிர இவங்க உருட்டுற மாதிரியான கதையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியனைத்தான் பிற கிரகங்கள் சுத்துதுன்னு. நமக்கு முன்பே நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் தான் மையம், அதை சுற்றியே பிற கோள்கள் இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, 16ஆம் நூற்றாண்டுல ஒரு ஐரோப்பியன் சொன்னதை ஆஹா அறிவியல் ஓஹோ அறிவியல்னு சொல்ற சில தற்குறிகள் தமிழர்களின் அறிவு பற்றி வாயே திறக்காத, தமிழர்களின் வரலாறு தெரியாத கோமாளிகள், நவீன அறிவியலுக்கு சொம்படிக்கும் பைத்தியக்காரர்கள். ஐரோப்பியர்களுக்கு கலீலியோவுக்கு பிறகுதான் சூரியனை சுற்றிதான் பிற கோள்கள் இருக்குதுன்னே தெரிய வருது. ஆனா தமிழர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது தெரிய வருதுடா வெண்ணைகளான்னு சொன்னா ஒரு தற்குறியும் கேட்கறது கிடையாது. கலீலியோவின் காலத்தில் பூமி சூரியனைத்தான் சுற்றி வருகிறது என்பதை கண்டுபிடிக்க கருவிகள் எதுவுமே கிடையாது. அந்த கருவி அவருக்கு அடுத்த 100 ஆண்டுகள் கழித்து தான் உருவாகுது. கலீலியோ மேலே சுமத்தின எல்லா குற்றச்சாட்டுக்கும் முக்கிய காரணம் கலீலியோவே தான். தெளிவாக சொல்லணும்னா அவருடைய வாயும் திமிர்த்தனமும் தான். போப் அர்பன் முதற்கொண்டு ஏகப்பட்ட விரோதிகளை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாயை வச்சு சம்பாதிச்சிருக்காரு கலீலியோ. இவரை எதிர்த்து யாராவது பேசினாலோ அல்லது இவருடைய கருத்துக்கு யாராவது உடன்படலைன்னாலோ உடனே கலீலியோ அவங்கள கேலியாகவும் கிண்டலாகவும் வார்த்தை தாக்குதல் பண்ணுவாராம். அவருடைய கருத்துக்கு யாரெல்லாம் மாற்று கருத்து சொல்றாங்களோ அவங்களையெல்லாம் இன்டெலிஜென்ட் பிக்மிஸ்னு சொல்லுவாராம். அதாவது அறிவில் குட்டையானவர்கள்னு சொல்லுவாராம். எவ்வளோ திமிரு பார்த்துக்கோங்க கலீலியோவுக்கு. அவங்கள அவமானப்படுத்தி அவங்களோட அறிவை கிண்டல் பண்ணி இரக்கமில்லாத புள்ளியாவே வாழ்ந்திருக்காரு நம்ம கலீலியோ. இதனாலேயே இவரோட விஞ்ஞான அறிவை பலரும் பொருட்படுத்தாம இவரோட குணத்தாலும் வார்த்தையாலும் அவமானப்பட்டவங்க இவரை பொளக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் சாக்குன்னு. ஜெஸ்யூட் வானியலாளர் ஒருவர் கலீலியோ தன்னுடைய திமிரை காட்டாமல் இருந்திருந்தால் இந்நிலையே அவருக்கு வந்திருக்காது. அவர் எதை பற்றி வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம், யாரும் இவரை தடுத்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. கலீலியோவின் வழக்கை விசாரித்த கார்டினல்ஸ் பலரும் இது கடவுளின் புனிதத்தையோ மதத்தின் கொள்கையையோ பாதுகாக்க நடத்தப்பட்ட வழக்கே கிடையாது. இந்த வழக்கு முழுக்க முழுக்க கலீலியோவின் திமிருக்கான தண்டனையே தவிர வேற எதற்கும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தகவலை வரலாற்றில் அப்படியே இருட்டடிப்பு செய்துவிட்டது இந்த நவீன அறிவியல் உலகம். கலீலியோவுக்கு உண்மையாவே கிறிஸ்தவர்கள் கொடுமை பண்ணாங்களான்றத நாம அடுத்த பாகத்துல பார்ப்போம். அறிவியல் பேசுபவன் அறிவாளியும் அல்ல, கோவிலுக்கு செல்பவன் முட்டாளும் அல்ல.